லக்ஷ்மி செராமிக்ஸ் நம்ம ஷாப் அனைத்திலும் டாப். ஆல் டாப் பிராண்ட்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல. லக்ஷ்மி செராமிக்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ரீட்டைலர். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ஈரான் மற்றும் ஹார்முஸ் ஜலசந்தி பகுதிகளில் போர் பதற்றம் அதிகரித்துள்ள போதிலும் இந்தியாவின் கச்சா எண்ணெய் வரத்தில் உடனடியாக எந்த பாதிப்பும் ஏற்பட வாய்ப்பில்லை என மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இருப்பினும் விலை உயர்வு மற்றும் பொருளாதார ரீதியான தாக்குதல்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து மத்திய அரசு வட்டாரங்கள் கூறியதாவது: இந்திய எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகளிடம் அடுத்த 10 முதல் 15 நாட்களுக்கு தேவையான கச்சா எண்ணெய் இருப்பு உள்ளது. மேலும் 5 முதல் 7 நாட்களுக்கு தேவையான எரிபொருள் இருப்பும் முழுமையாக உள்ளது. இந்த கையிருப்பு குறுகிய கால இறக்குமதி தடையை எளிதாக சமாளிக்க உதவும். வரத்து தடைபடும் பட்சத்தில் ரஷ்யா, அமெரிக்கா, மேற்கு ஆப்பிரிக்கா மற்றும் லத்தீன் அமெரிக்க நாடுகளில் இருந்து கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்வதற்கான மாற்று திட்டங்களும் தயார் நிலையில் உள்ளன என கூறப்பட்டுள்ளது. கடந்த பிப்ரவரி மாதம் நாட்டின் மொத்த ஜிஎஸ்டி வசூல் 8.10% உயர்ந்து 1.83 லட்சம் கோடி ரூபாயாக இருந்தது என நிதி அமைச்சகம் வெளியிட்டுள்ள தரவுகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு பிப்ரவரியில் ஜிஎஸ்டி வருவாய் 1.70 லட்சம் கோடி ரூபாயாக இருந்தது. இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களில் இருந்து கிடைக்கும் வருவாய் கணிசமாக அதிகரித்துள்ளதே வளர்ச்சிக்கு முக்கிய காரணமாக உள்ளது. கடந்த மாதம் உள்நாட்டு வரி வருவாய் 5.30% அதிகரித்து 1.36 லட்சம் கோடி ரூபாயாகவும், இறக்குமதி வரி வருவாய் 17.20% உயர்ந்து 47,837 கோடி ரூபாயாகவும் இருந்தது. மொத்தம் 22,595 கோடி ரூபாய்க்கு ரீஃபண்ட் வழங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை கடந்த மாதத்துக்கான ஜிஎஸ்டி வசூல் 18% அதிகரித்து 6,811 கோடி ரூபாயாக உள்ளது. ஈரான் மற்றும் வளைகுடா நாடுகளுக்கு அரிசி ஏற்றுமதி செய்யும் போது சரக்கு கட்டணம் மற்றும் காப்பீட்டு செலவுகளை ஏற்றுமதியாளர்களே ஏற்கும் வகையிலான ஒப்பந்தங்களை முழுமையாக தவிர்க்குமாறு இந்திய அரிசி ஏற்றுமதியாளர்கள் கூட்டமைப்பு அறிவுறுத்தியுள்ளது. காப்பீடு மற்றும் சரக்கு கட்டண பொறுப்புகள் முழுவதையும் வெளிநாட்டு கொள்முதல்தாரர்களே ஏற்கும் வகையிலான ஒப்பந்தங்களை மட்டுமே மேற்கொள்ளுமாறு ஏற்றுமதியாளர்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். போர் பதற்றத்தால் கப்பல், எரிபொருள், சரக்கு கட்டணம் மற்றும் காப்பீட்டுத் தொகையை ஆகியவை திடீரென கடுமையாக உயர வாய்ப்புள்ளது. இதனால் ஏற்றுமதியாளர்களுக்கு பெரும் பொருள் இழப்பு ஏற்படுவதை தவிர்க்கவே இந்த தற்காப்பு நடவடிக்கை என கூட்டமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.